வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 3ல் இயல் 2 வந்து அறம் என்னும் கதிர்ங்கிற நமக்கு கவிதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இயல் 2ல் இருக்கிற நம்ம ஏற்கனவே ஒரு கவிதைக்கு ஆன்சர் போட்டிருக்கோம், அதை நம்ம சேனலில் இருக்கமே பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காந்தியடிகள் எப்போதும் டேஸ் பை பேசினார். ஆன்சர் வந்து வாய்மையை, இஎன் ஆப்ஷன் குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது, இன்சொல் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது. ஆன்சர் என்னதுன்னா இனிமை கூட்டல் சொல், இ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் வந்து அறக்கதிர், அதுக்கும் இ ஆப்ஷன் தான். அடுத்து நான்காவது, இளமை என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து முதுமை, ஆ ஆப்ஷன் இருக்குல்ல, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு நயம் அறிய கேட்டிருக்காங்க. எதுகை மோனை முரண் மூணுமே கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு 23ஆம் பக்கம் எதுகை மூணை முரண் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மூணு தான், அதை மூணையும் அப்படியே எழுதிக்கோங்க. அதுதான் வந்து இந்த நயம் அறிய கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஆன்சர். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு குருவினா கொடுத்துருக்காங்க. அறக்கதிர் விலையை எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். இதற்கான ஆன்சர் நம்ம கொஸ்டினில் தான் இருக்குது. ஒன்று ஆன்சர் சொல்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன எழுதணும்னா அறக்கதிர் விலையை, அந்த கொஸ்டினில் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அறக்கதிர் விலையை எதனைன்றிருக்கா, அந்த எதனைங்கிறத அடிச்சுட்டு உண்மை பேசுதல் என்பதை அந்த எதனைங்கிறத அடிச்சுட்டு உண்மை பேசுதல் என்பதை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். லாஸ்ட்டாக கொஸ்டின் மாதிரி இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அறக்கதிர் விலையை உண்மை பேசுதல் என்பதை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார். அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள், நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது. ஆன்சர் 23ஆம் பக்கம் இருக்குது பாருங்கள். அந்த பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டாவது லைன் பாருங்கள். வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும், அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும், இதை மட்டும் அதை குறிச்சிட்டு அடுத்து நம்ம கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது, அதை சேர்த்து அது கூட சேர்த்து எழுதணும். வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும் என்று அந்த கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது, அவ்வளோதான். என்று அறநெறிச்சாரம், அந்த எதனை இருக்குது அதை எழுத வேண்டாம். என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. நம்ம ஏற்கனவே நம்ம கொஸ்டினில் அந்த பாடலில் ஒன்று சொன்னோம், அது கூட அப்படியே சேர்த்து எழுதிக்கோங்க. என்று அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது. அது சிறுவினாக்கான ஆன்சர் நமக்கு 23ஆம் பக்கம் இருக்குது. ஆன்சர் பார்க்கலாம். 23ஆம் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 23ஆம் பக்கம் நமக்கு பாடலையும் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, கொடுத்துட்டு ஒரு 5 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 5 லைனுமே ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். இனிய சொல்லேன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது, அதிலிருந்து இச்செயல்களை செய்ய வேண்டும் சொல்லி முடியுது பாருங்கள், அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து சிந்தனை வினாக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இளம் வயதிலே செய்ய வேண்டிய செயல்கள்னு சொல்லி சிறுவினா வந்து நம்ம கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நமக்கு வந்து புக்கில் இல்லை. ஸோ உங்களுக்கு ஆன்சரை வந்து காமிச்சிருக்கு, அதை அனுப்பிச்சுக்கோங்க. அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த சிந்தனை வினாக்கான ஆன்சர். இதை அப்படியே பார்த்து ஸ்டாப் பண்ணி எழுதிக்கோங்க.